தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவைகளை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள். கர்த்தருக்குள் விசுவாசிக்க இந்த நாளிலும் சங்கீதம் 87 தியானம் செய்ய போகிறோம். சியோன் என்னும் நகரத்தையும் நகரவாசிகளின் மேன்மையும் அவர்களின் சிறப்பையும் குறிக்கின்றது 87ஆம் சங்கீதம். 87ஆம் சங்கீதம் கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 7 வசனங்கள் இருக்கிறது. இது 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 3 வசனங்கள் சியோனின் சிறப்பை சொல்லுகின்றது. 5 முதல் 7 வசனங்கள் சியோன் வாசிகளின் சிறப்பை சொல்லுகின்றது. 4 ஆவிக்குரிய சியோன் வாசிகளின் சிறப்பை குறிக்கின்றது. வேதம் முழுவதும் சியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதான் 1-2 வசனங்களில அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலத்தை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். சியோனின் வாசஸ்தலங்களில் பிரியமாய் இருக்கிறார். சியோனின் வாசஸ்தலங்களில் பிரியமாய் இருக்கிறார். 3ஆம் வசனத்தில் தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நகரத்தின் சிறப்புகளை குறித்து வேதத்தில் பல பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூத மக்களால் மிகவும் நேசிக்கப்படுகிற பட்டணம் தான் சியோன் நகரம். சியோனை எருசலேம் என்று வேதத்தில் பல பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் தேவனுடைய நகரம் என்று 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சியோனை குறித்து சங்கீதம் 48 நாம் பார்க்கும்போது 1-2 கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிற அதுவே மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல சங்கீதம் 84 1-2 வசனங்களை பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. பிரியமானவர்களே, அதே போல சங்கீதம் 122 1-2 வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கலைக்குட்டியுமாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவும் எருசலேமுக்குள் பவனி வருகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இயேசு திரும்ப வரும்போது சியோன் அங்கே இயேசு திரும்பவும் அங்கே சியோனிலே எருசலேமுக்கு இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 2:1 முதல் 3 வசனங்களிலே ஆமோஸின் குமாரனாய் ஏசாயா யூதாவையும் எருசலேமை குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலா உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் சியோனை குறித்து நாம் தெளிவாக நாம் அறிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, முதல் வசனத்திலே பார்க்கும்போது அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. பரிசுத்தம், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த பிதா, பரிசுத்தமான இயேசு. அவரை போல பரிசுத்தமான தெய்வம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. ஆகவே இந்த சங்கீதம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்டு பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.